மகிழ்ச்சியான தமிழ் கதைகள். ஒரு காலத்துல பசுமையான மரங்கள் சூழ்ந்த ஒரு அழகான அடர்ந்த காடு இருந்துச்சு. அங்க எல்லா விலங்குகளும் ரொம்ப ஒற்றுமையாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்துட்டு வந்தது. ஆனா அவங்களோட நிம்மதி ரொம்ப நாள் நீடிக்கல. ஏன்னா அந்த காட்டுக்கு ரொம்பவும் அகங்காரம் பிடிச்ச பேராசை கொண்ட ஒரு கழுகு குடி வந்தது. அதுக்கு தன்னோட பலத்து மேல பெரிய கர்வம். கண்ணுல சிக்கிற சின்ன சின்ன அப்பாவி விலங்குகளை எல்லாம் இரக்கமே இல்லாம வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சது. இதனால காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் எப்போ என்ன நடக்குமோன்னு பயத்தோடயே வாழ்ந்துச்சு. அந்த காட்டுல மின்னின ஒரு சின்ன ஆனா ரொம்ப புத்திசாலியான முயல் ஒன்னு இருந்துச்சு. அது மத்த விலங்குகள் படுற கஷ்டத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டது. இந்த கழுகோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணுச்சு. ஒரு நல்ல திட்டத்தை யோசிச்சு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த கழுக சந்திக்க போச்சு. கழுகோட குகைக்கு போன மின்னி ரொம்ப பணிவா, "கழுகு ராஜாவே, உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வந்தேன். நம்ம காட்டுக்குள்ள உங்களை விட ரொம்ப பலமான இன்னொரு பெரிய கழுகு வந்திருக்கு. அது இனிமே இந்த காடு தனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லுது. உங்களை உடனே இந்த காட்டை விட்டு வெளியேற சொல்லுச்சு" அப்படின்னு கொஞ்சம் பயப்படுற மாதிரி நடிச்சு சொல்லுச்சு. இதை கேட்டதும் கழுகுக்கு கோபம் தலைக்கேறியது. என்ன திமிரா? யார் அவன்? எங்க இருக்கான்? இப்பவே அவன்கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு கர்ஜிச்சது. மின்னி முயல் அந்த கழுக ஒரு ஆழமான கிணத்துக்கிட்ட கூட்டிட்டு போச்சு. "மகாராஜா, அது இந்த கிணத்துக்குள்ளதான் ஒழிஞ்சிருக்கு" அப்படின்னு சொல்லுச்சு. கர்வமான கழுகு வேகமா கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துச்சு. தண்ணியில தன்னோட பிம்பத்தை பார்த்து அதுதான் தன்னை எதிர்க்க வந்த இன்னொரு கழுகுன்னு தப்பா நினைச்சிடுச்சு. உடனே பயங்கர ஆத்திரத்தோட அதை தாக்கு கிணத்துக்குள்ள தலைகீழ குதிச்சது. அவ்வளவுதான், அந்த முட்டாள் கழுகு தண்ணியில மூழ்கி இறந்து போச்சு. காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் நிம்மதி பெருமூச்சு விட்டது. மின்னி முயலோட புத்திசாலித்தனத்தை எல்லாரும் கொண்டாடுனாங்க. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உடல் வலிமையை விட அறிவுக்கு தான் ஆற்றல் அதிகம். Thanks for watching. Subscribe my channel.